இப்போ நம்ம ஃபோனே வந்து நம்மளை ஸ்பை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லைக் சில விஷயம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறப்போ ஹேக்கர் பற்றி பேசுகிறோம். இப்போ வந்து ஒரு டேபிள் வாங்கணும் அல்லது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு பேசணும்னா அதோடைய ஆட்ஸ் வந்து இதில் வந்து ஃபோனில் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. இதே மாதிரியான இது வந்து நம்மளை ஸ்பை பண்ணுதுன்னு தான் நம்ம வச்சுக்கணுமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து கூகுள்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அவனோட பெரிய ரெவன்யூ என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை ஃபேஸ்புக் நடத்துறதுனால அந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? இன்ஸ்டாகிராம் நடத்துறதுனால அந்த கம்பெனிக்கு என்ன லாபம்? அது ஒரு ஃப்ரீ டூல் கரெக்டுங்களா? நீங்கள் உங்கள் டேட்டாவை அப்லோட் பண்ணுறீங்க. அதனால் அந்த கம்பெனிக்கு என்ன லாபமாக இருக்க முடியும்? கூகுளுக்கு என்ன லாபமாக இருக்க முடியும்? அவங்க வேறு எதுவுமே பண்ணல. உங்கள் டேட்டாவை வாங்கி உங்கள் டேட்டாவை அவங்க கிராஸ் செல் பண்ணுறாங்க. இதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இதான் உண்மை. ஸோ லிட்டரலி ஸ்பீக்கிங், நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை க்ளோசஸ்ட்டில் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் ஏதோ ஒன்று, நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சும்மா லேண்ட் ரோவர்னு ஒரு 4 தடவை பேசிட்டா போதும், லேண்ட் ரோவர் ஆட் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக அகெயின் டிபெண்ட்ஸ். அதில் நிறைய லெவலில் இன்டெலிஜென்ஸ் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சர்வர் லெவலுக்கு போகாது. அதாவது அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. பட் நீங்கள் இதை தான் பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் அல்காரிதம்ஸ் எப்படி ரன் பண்ணுன்னா, ஓகே, நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட், நம்மளாம் ஒரு மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் வந்து அவங்களோட தேவையை அறிஞ்சு அவங்களுக்கு ஆடை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அவங்களோட ரெவன்யூவே இருக்குது. ஸோ இது ஆட் என்ஜின் தான் அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ரெவன்யூ சோர்ஸ். ஸோ உங்கள் டேட்டாவை உங்களுக்கு தெரியாமல் வந்து எடுத்து உங்களை யூட்டிலைஸ் பண்ணுறது தான். இல்லைனா ஃபேஸ்புக்கு என்ன ரெவன்யூ இருக்குது? ஃபேஸ்புக்கு ஆட் ரெவன்யூ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்னால என்ன நிலைமை இருக்குது? கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே இதுதான், டேட்டா தான்.